பெஞ்சில் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த தீர்ப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட தீபத்தூணில் தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷனுங்கிற பேரில் பீஸ் கமிட்டிங்கிற பேரில் மக்களை இன்னும் பிளவு தான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்கள் எந்தவித செயல்பாடும் நீங்கள் செய்யலைங்கிறதையும் மூஞ்சில் அடித்த மாதிரி இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான முருகபக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்போயாவது நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா முருகபக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க. இல்லை இதுக்கும் மேலே நீங்கள் இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம்னா நல்ல உங்களோட உரிமை தாராளமாக போகலாம். பட் இப்போ இது நாங்கள் மட்டும் இல்லை, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு இந்து பக்தராக ஒரு முருக பக்தராக நான் சொல்லிக்கிறேன்.